அப்ப துக்கம் எப்படி வந்தது? அதுக்கு ஒரு பின்னர் வரலாறு. நபிகள் நாயகம் இறந்து 70 ஆண்டுகளுக்கு பின்னர் ஒரு நிகழ்வு நடக்கிறது. இதே முஹர்ரம் 10ஆம் தேதி. அதுவும் தற்செயலாக, கோயின்சிடென்ட் சொல்லுவாங்கல்ல ஆங்கிலத்தில், தற்செயலாக ஒரே தேதியில ஒரு நிகழ்வு நடக்கிறது. அவருடைய பேரன், நபிகள் நாயகத்தினுடைய பேரன் இமாம் ஹுசைன் படுகொலை செய்யப்பட்ட நாள் இந்த நாள் தான். அது எப்படி ஏன் நடந்தது என்று பார்க்கிற போது, நபிகள் நாயகம் மரணித்த பிறகு கலீஃபாக்கள் என்பவர்கள் ஆட்சிக்கு வருகிறார். அபூபக்கர், உமர், உதுமான், அலி ரலியல்லாஹு அன்ஹு, இந்த 4 பேரும் ஆட்சிக்கு வருகிறார். இவர் அனைவரும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர். இஸ்லாம் மக்களாட்சி தத்துவத்தை தான் ஆதரிக்கிறது. இஸ்லாம் ஜனநாயகத்தை தான் ஆதரிக்கிறது. இவர்கள் யாரும் வாரிசு முறையில் வந்தவர்கள் அல்ல. தங்கள் பிள்ளைகளை எல்லாம் வாரிசுகளாக இவர்கள் ஆக்கவில்லை. மக்களுடைய ஒப்புதலை பெற்று ஆட்சிக்கு வந்தார்கள். இஸ்லாம் அப்படித்தான் சொல்லியிருக்கிறது. இஸ்லாத்தினுடைய கருத்து அப்படித்தான். ஆனால் இதிலிருந்து ஒரு கருத்தை மாற்றி அமைத்தவர் முஆவியா என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர். அவர் ஆட்சி புரிந்தார். ஆட்சி புரிந்ததும் தனது மகன் யசீத் என்பவரை மன்னராக நியமித்தார். பாரம்பரிய முறையை இஸ்லாத்திற்குள் முதலாவதாக அவர் புகுத்துகிறார். அதுவரை ஜனநாயகமாக இருந்த இஸ்லாமிய ஆட்சி முறையில் முதல் முறையாக டைனாஸ்டிக் ரூல் என்று சொல்வார்களே, அந்த பாரம்பரிய முறையை உள்ள பூத்துறார். இப்ப இமாம் ஹுசைன், நபிகள் நாயகத்தினுடைய மகள் வழி பேரன், அவர் சொல்றாரு, இதை செய்யாத, இதுக்கு இஸ்லாத்துல அனுமதி இல்லை, முந்தைய கலீஃபாக்கள் எல்லாம் இந்த முறையில தேர்ந்தெடுக்கப்படல, நீ இதை செய்யாதே என்று சொல்கிறார். அவர் முஆவியா கேட்பதாக இல்லை. ஆகவே அவர் இறந்துவிட யசீத் என்பவர் ஆட்சிக்கு வருகிறார். யசீதோடு சொல்கிறார், ஆட்சியை விட்டுவிடு, மக்கள் முறைப்படி தேர்ந்தெடுத்து விடு, மக்கள் சொல்லுகின்ற ஆட்சியாளனை அமைத்து விடு. அவரும் கேட்கறதா இல்லை. ஆகவே போர் தொடுக்கிறார். சிறிய ஒரு படையை வைத்துக் கொண்டு பெரும் படையோடு மோதுகிறார். தான் தோற்போம் என்று தெரியும் அவருக்கு, தான் கொல்லப்படுவோம் என்பதும் தெரியும் அவர். என்றாலும் இந்த ஜனநாயகத்திற்காக குரல் எழுப்ப வேண்டும் என்ற ஒரு உத்வேகத்தின் அடிப்படையில் அவர் அந்த போராட்டத்தை நடத்தினார். இந்த முஹர்ரம் 10ஆம் நாளில் அவர் கொல்லப்பட்டார். ஆக இந்த நிகழ்வு தற்செயலாக அதே தேதியில் நடக்கிறது. அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் வழிபட்ட அந்த நிகழ்வும் இந்த நிகழ்வும் ஒரே தேதியில் நடக்கிறது. ஆனால் மக்களுக்கு இந்த நிகழ்வு கொஞ்சம் அதிகமா மனசுல பதிஞ்சு போச்சு. அது கொஞ்சம் குறைஞ்சு இது கொஞ்சம் அதிகமாகி இதுக்கான முக்கியத்துவம் கொடுத்து அவர் கொல்லப்பட்டதுனால துக்க நாள் என்று முஸ்லிம்களிலே ஒரு பிரிவினர், ஷியா பிரிவினர் அதை கொண்டாட ஆரம்பித்தார்கள். அது அன்று முகத்திலும் நெஞ்சிலும் மார்பிலும் அவர்கள் அடித்துக் கொண்டு ரத்தம் சிந்துகின்ற ஒரு பழக்கத்தை அவர்கள் ஏற்படுத்தி கொண்டார்கள். இது இஸ்லாத்திற்கு ஏற்புடையது அன்று. ஆக இஸ்லாத்திலே இது போன்ற கருத்துக்கள் இடமில்லை.